வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான சீஃபுட் ரெசிபி. மீன் வச்சுட்டு ஒரு புட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத பிகினர்ஸ் கண்டி தான் இந்த வீடியோ. மீன்லேயே ரொம்ப டேஸ்டானதுன்னு பார்த்தீங்கன்னா அது வாழை மீன் தான். வாழை மீன் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாழை மீன் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், ஆயில் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, குருமிளகு 2 டீஸ்பூன், பூண்டு 4 பல், மஞ்சள் தூள், கடுகு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். மிளகு சீரகம் 2ஐயும் சேர்த்து பவுட்ரு பண்ணணும். அதே மாதிரி பூண்டு பச்சை மிளகாயை நல்லா இடித்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். வாழை மீன்லேயே துப்பு வாழை, சுண்ணாம்பு வாழை, ஓலை வாழைன்னு நிறைய வகைகள் இருக்குது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது துப்பு வாழை தான். இதில் கொஞ்சம் முள் ஜாஸ்தி இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மற்ற மீன் மாதிரி குறுக்க வெட்டாமல் கிராஸாக தான் இந்த மீனை வெட்டணும். சைடில் இருக்கிற துடுப்பை பிடிச்சு இழுத்தாலே போதும், அழகாக வந்துடும். இதை மெனக்கிட்டு நம்ம கத்தியில் தான் க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை. பார்த்தாலே தெரியும் நல்லா அழகாக வருது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்க முடியும். அழகாக வந்துருச்சு. இப்போ 2 மீன்லேயும் இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மீன் கிராஸாக தான் வெட்டணும், மற்ற மீன் மாதிரி குறுக்க வெட்டக்கூடாது. கிராஸாக கட் பண்ணால் தான் அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். மீன் சுத்தம் பண்ணியாச்சு. எப்போவுமே மீன் க்ளீன் பண்ணும்போது கடைசியாக ஒரு தடவை கல்லுப்பு போட்டு அலசிடணும். அப்போ தான் அது மேலே இருக்கிற வளவளப்பெல்லாம் போய் சுத்தமாக கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணீர் நல்லா கொதித்ததும் அதில் மஞ்சள் தூள், மீன் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துடலாம். தண்ணீர் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் மீன் சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீன் சேர்க்கக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். மீன் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் சின்ன வெங்காயம் கட் பண்ணிடலாம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் வெந்ததும் எடுத்து காட்டுறேன். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீனெல்லாம் சுடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஆற வச்சு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன். மீன்லேருந்து முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப கவனமாக, ஒரு முள் கூட இல்லாமல் மீனை பிரித்து எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துடலாம். வாழை மீன் புட்டு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும், ரொம்பலாம் தேவைப்படாது. ஆயில் சூடாகட்டும். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மீனுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. வெங்காயம் நிறைய சேர்த்தோன்னா இந்த டிஷ்ஷில் வெங்காயத்தோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தான் நிறைய இருக்கும். அதனால ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் புட்டுக்கு தேவையான உப்பு எல்லாம் இப்போவே சேர்த்துடலாம். வெங்காயத்தோடையே உப்பை சேர்த்து வதக்கிட்டோன்னா நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும்
கலந்துரும். கடைசியாக மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உப்பு ஒன்று சேராமல் அங்கங்கே திட்டாக இருக்கும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்காக தான் வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்குறோம். இப்போ இதில் பூண்டு பச்சை மிளகாய் இடித்ததை சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாயோட காரம்லாம் வெங்காயத்தில் நல்லா இறங்கணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்படியும் செய்யலாம், இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அது என்னென்னா, நம்ம முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சோமே மீன், அதில் உப்பு பச்சை மிளகாய் பூண்டு இடித்தது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா கடுகு வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு இதை சேர்க்கலாம். இதில் மிளகுத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாயோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதில் மீன் சேர்த்துடலாம். ஒரு முள் கூட இல்லாத மாதிரி நம்ம மீனை சுத்தமாக எடுத்துக்கணும். ஒரு சின்ன பீஸில் கூட முள் இருக்காங்கிறத ரொம்ப கவனம் கொடுத்து நம்ம செக் பண்ணணும். மீன்லேயே டேஸ்டியானது வாழை மீன் தான். ஆனால் அதில் முள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் அதை வாங்கிறதே இல்லை. ஃப்ரை மீனோ குழம்பு மீனோ அதில் இருக்கிற முள் ஒன்றா எடுத்து போட்டுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதுக்காக டேஸ்டியான ஒரு மீனை சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதனால தான் இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ மீனை நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இது ஏற்கனவே வேக வச்ச மீன் தான், அதனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை. அதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். மீனில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிளகு ஜீரகம் பவுட்ரு சேர்த்துடலாம். வாழை மீன் புட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இதில் பெரிய ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனில் இருக்கிற முள்ளை தனியாக பிரித்து எடுக்கிறது தான். மீன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வாழை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிராக வந்திருக்குது. ஈரப்பதமே இல்லை. அதுக்காக ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டும் ஆகலை. நல்ல பக்குவமாக வாழை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான வாழை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.